ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 2025 CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங்கில் உள்ள அந்த ஸ்க்ராட்சோட லாஸ்ட் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம லைட்டாக அப்படியே ஒரு சிலபஸை கோத்ரூ பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஸ்க்ராட்ச் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் டேட்டா மேனிப்புலேஷன் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது அந்த ஸ்க்ராட்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெண்டு இது பண்ண போகிறோம். ஒன்று வந்து ட்ரா ஆர்டிஸ்டிக்கும், இன்னொன்று வந்து ஜியாமெட்ரிக் பேட்டர்னும் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஆர்டிஸ்டிக்ஸ் எப்படி நம்ம அந்த ஆர்ட் இது பண்ணுறது, தென் ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் என்ன டிகிரி அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அண்ட் அதை யூஸ் பண்ணி ஒரு கேம் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட், ரெண்டு இது பேசிக் பார்க்க போகிறோம், மூணாவது கேம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, டு ட்ரா ஆர்டிஸ்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் யூஸிங் த பென் எக்ஸ்டென்ஷன். ஸோ நம்ம பென் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அது எதுனா அப்படின்னா லூப் பிளாக்குள்ளே நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து சிம்பிள் இன்ட்ராக்டிவ் கேட்ச் த பால் கேம் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் மோஷன், சென்சிங், கண்டிஷனல்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர் வித் இன்டர்நெட் ஆர் ஸ்க்ராட்ச் ஆஃப்லைன் எடிட்டர் நம்ம வந்து ஆன்லைனில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த லிங்க்குள்ளே போய்க்கோங்க, http scratch.mitedக்குள்ளே. ஸோ போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் அப்படியே உங்களுக்கு 1 by 1 சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி தான் காட்டும். இந்த மாதிரி இருக்கும். scratch.mit.eduன்னு ஸ்டார்ட் கிரியேட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இது எல்லாமே கேட்கும். நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஆல்ரெடி நமக்கு தெரியுங்கிறனால. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படி அல்ட் டேப் கொடுத்து நான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, என்னோட இந்த ப்ரொசீஜர் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜர் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து வென் க்ரீன் ஃப்ளாக் வந்து கிளிக்டு. ஸோ அப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா, இதில் போயிட்டு மோஷனில் போயிட்டு ஈவெண்ட்ஸில் இருக்கும். ஸோ ஈவெண்ட்ஸில் க்ரீன் ஃப்ளாகை கிளிக் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது எரேஸ் ஆல் பென் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ எங்கள் பென் இருக்காது, இங்கே போயிட்டு பென்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வரும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எரேஸ் ஆல் அப்படியே அடுத்தடுத்தது தூக்கி வச்சுக்கோங்க. தென் கோ டு எக்ஸு, ஒய் 0. இது எங்கே இருக்குன்னா மோஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே தூக்கி வச்சுக்கோங்க. ஸோ 3 இது நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து பென் டவுன், பென்னோடதில் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செட் பென் சைஸ் டு 2, அதுவும் நமக்கு பெனில் தான் இருக்கும். எடுத்துக்கிட்டேன். தென் செட் பென் கலர் டு, இதுவும் கொடுத்தாச்சு. தென் ரிப்பீட் லூப் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ரிப்பீட் லூப்புக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிப்பீட் 36. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நமக்கு ரிப்பீட் வந்து மேலே தான் இருக்கும். இதாக இருக்குதுல்ல, ரிப்பீட் நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க, 36. ஓகேங்களா? அதில் மூவ் வந்து நமக்கு 100 ஸ்டெப்ஸு.
ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா மோஷனில் வரும். ஸோ மூவில் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ 10 நான் என்னவா மாற்றுறேன், 100 ஸ்டெப்ஸாக மாற்றியாச்சு. தென் டர்ன் 170 degrees, இதுவும் அங்கே தான் இருக்கும். இது 15 degrees இருக்குல்ல, இதை நான் மாற்றுறேன் 170 degrees. ஓகேவா? இதுக்கப்புறம் சேஞ்ச் பென் கலர் பை 5, இது எங்கள் பென்னில் இருக்கும். கொடுத்தாச்சா? ஃபைனலாக நம்ம எண்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 10ல் உள்ள பார்ட் ஏ. ஓகேவா? ஸோ இதில் பார்ட் பி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ நல்ல அனிமேஷன் ஓரியன்டாக அப்படின்னா நம்ம இது பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நம்மளோட பார்ட் பி பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, செகண்டாக ஒரு பேடல் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நம்ம ஸ்ப்ரைட் 1ஓடது. இப்போ ஸ்ப்ரைட் 2 வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்படி அப்படின்னா, கோ டு இந்த சூஸ் ஸ்ப்ரைட்னு இருக்கல, இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய காமிக்கும். இதில் நான் வந்து பி லெட்டர் பிக்கு போயிருக்கிறேன். அதில் உள்ள அந்த பேடல் வந்து எடுத்திருக்கிறேன். பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேடல் அப்படிங்கிறது இந்த இருக்குது. இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு இங்கே வந்து வந்துடும். இதுக்கப்புறம் சைஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே எக்ஸ்வர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் வந்து -130 செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபார் எவர் அப்படிங்கிறதுக்குள்ள போகணும். ஸோ ஃபார் எவர் நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். இருக்குல்ல, கண்ட்ரோலில் ஃபார் எவர் இருக்கும். ஸோ அந்த ஃபார் எவர் தூக்கிட்டு அதுக்குள்ளே இஃப் கீ வந்து நமக்கு லெஃப்ட் ஆரோ. ஸோ அந்த ஃபார் எவர்லேயே தான் இஃப் இருக்கும். ஃபார் எவருக்குள்ளே இஃப் கொடுத்துட்றோம். ஸோ அந்த இஃப்க்குள்ளே கீ வந்து நமக்கு லெஃப்ட் ஆரோ ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இருக்கா, இதை உள்ளே போட்டுக்கோங்க. அந்த ஸ்பேஸில் லெஃப்ட் ஆரோ. புரிஞ்சுதா? இப்போ இஃப்க்குள்ளே கீழே லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ்டாக இருந்தால் அந்த தென்னுக்கு அப்புறம் சேஞ்ச் எக்ஸ் பை -10. ஸோ அதில் இங்கே கீழே இருக்கும். இருக்கா, இதை தென்னுக்குள்ளே போடணும். -10. ஓகேவா? போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்த இஃப். ஸோ அதே மாதிரி கீழே போயிட்டு கண்ட்ரோலில் இருக்கும். கண்ட்ரோலில் இஃப் அதே மாதிரி எடுத்து வைங்க. ஸோ ஃபார்வர்ட்குள்ளேயே 2 இஃப், அதில் ரைட் ஆரோ ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கீழே போங்க. கீ ஸ்பேஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. ஸ்பேஸில் ரைட் ஆரோ ஃபஸ்ட்டு வந்துருச்சா? ஸோ ரைட் ஆரோ ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் தென் எக்ஸ் பை 10. இது வந்து நமக்கு மேலே இருக்கும்.
சேஞ்ச் எக்ஸ் பை 10. ஓகேவா? ஸோ போட்டுட்டோம். இப்போ இது என்ன அப்படின்னா பிளேயர் பேடல் ஸ்கிரிப்ட்.